இன்னைக்கு தனுஷ் அவர்களோட தேரே இஷ்க் மெயின் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் ரிவால்வர் ரீட்டா கீர்த்தி சுரேஷ் அவர்களோட படம். இந்த 2 படமும் டே 1 எவ்வளவு கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி மாஸ்க் திரைப்படம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம், அந்த படம் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சில பேர் மட்டும்தான். நிறைய பேர் தப்பான பதில் தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில் பில் வால்யூம் 1. ஸோ கில் பில்ல அந்த வில்லியை ஒரு ஒரு டானை நம்ம ஹீரோயின் போய் கொல்றதுக்காக போவாங்க. அப்போ அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ரத்த வெறியா நின்றுகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வீட்டுக்குள்ள வரும். அதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ அது ஆன்சர் என்ன பார்ட்டுன்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ கரெக்டாக சொல்லியிருக்காங்களாங்கிறது தான். அஸ்ரன் அப்படிங்கிறவர், சுந்தர்ராஜன், எழிலன் குட்டி, அஃப்தாப், மிஸ்டர் சிவா, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ரொய் ரொய் பினாலே அப்படிங்கிற படம் நேற்று 28வது நாள் இந்தியாவில் 30 லட்சம், டோட்டலா 31 கோடியே 41 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட், சரியான கலெக்ஷனுங்க இந்த படம். அப்புறம் லாலோ அப்படிங்கிற படம் நேற்று 49வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 29 லட்சம், உலகம் முழுக்க 93 கோடியே 12 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 7 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் 49வது நாள் 50வது நாள்லாம் இவ்வளவு பெரிய கலெக்ஷன் எடுக்குதுங்கிறத நான் கலெக்ஷன் சொன்ன வரையுமே நான் ஒரு 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட இந்த படம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆயிருக்கு. தே தே பியார் தே 2 இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் 1 கோடியே 32 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 63 லட்சம். 80 கோடியே 45 லட்சம் இந்தியாலையும், 103 கோடியே 97 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 100 கோடி பட்ஜெட். மஸ்தி 4 இந்த படத்தோட நேற்று 7வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 9 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 20 லட்சம். டோட்டலா 16 கோடியே 1 லட்சம் இந்தியாலையும், 18 கோடியே 42 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 50 கோடி பட்ஜெட். மோசமான கலெக்ஷன் தான் இதுவரையும் எடுத்திருக்கு இந்த படம். அப்புறம் 120 பகதூர் அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 25 லட்சம். 17 கோடியே 76 லட்சம் இந்தியாலையும், 19 கோடியே 70 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 85 கோடி பட்ஜெட். இந்த 2 படங்களுமே மோசமான வசூல் தான். 12A ரயில்வே காலனி அப்படிங்கிற படம் இந்த படத்தோட 7வது நாள் வசூல். ஆந்திரா தெலுங்கானால 11 லட்சம், உலகம் முழுக்க 12 லட்சம். 4 கோடியே 46 லட்சம் தான் இந்த படம் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு ஷேரே வந்திருக்கு. வசூல் ரீதியா இந்த படம் டிசாஸ்டர் தான். 10 கோடி பட்ஜெட். ராஜு வெட்ஸ் ரம்பை அப்படிங்கிற படம் இந்த படம் 7வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 8 லட்சம். டோட்டலா 11 கோடியே 20 லட்சம் ஆந்திரா தெலுங்கானால, 12 கோடியே 40 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் ராம் பொத்திரேனி அவர்களோட ஆந்திரா கிங் தாலுகா அப்படிங்கிற ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு 27ஆம் தேதி. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் டே 1 4 கோடியே 25 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஒரு கோடி, 3 கோடியே 15 லட்சம் ஓவர்சீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 8 கோடியே 40 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 கோடி. ஸோ டே 1 கலெக்ஷன் ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. இதை அப்படியே செகண்ட் டே தேர்ட் டே பிக்கப் பண்ணுதான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு செகண்ட் டேவே புக்கிங் நல்லா தான் இருந்தது. அப்புறம் விலாயத் புத்தா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 7 கேரளால 20 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம். டோட்டலா கேரளால 5 கோடியே 15 லட்சமும், உலகம் முழுக்க 5 கோடியே 85 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் எக்கோ அப்படிங்கிற படம் டே 7 கேரளால 1 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 55 லட்சம். டோட்டலா 12 கோடியே 21 லட்சம் கேரளாலையும், 19 கோடியே 63 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். இந்த படத்தோட கதை அவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த படத்தோட ரைட்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கும் போது ஒரு படம் அதே நேரத்துல அது கூடவே ஒரு பெரிய ஹீரோவோட படம் வருது. அந்த படம் சுத்தமா சரியில்லை அப்படிங்கும் போது மக்கள் ஆட்டோமேட்டிக்கா இந்த படத்தை பெரிய லெவல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இது தொடர்ந்து எப்பவுமே நடந்துட்டு தான் இருக்கு. இங்க கூட நம்மளுக்கு கூட பெரிய ஹீரோவோட படம் போய்கிட்டு இருக்கும்போது சின்ன படங்கள் பெரிய லெவல்ல வசூல் பண்ணி பெரிய லெவல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் இந்த எக்கோ விலாயத் புத்தா அப்படிங்கிறது. அப்புறம் ஆண் பாவம் பொல்லாதது இந்த படத்தோட நேற்று டே 28 தமிழ்நாட்டில் 6 லட்சம், உலகம் முழுக்க 7 லட்சம். இதுவரையும் 24 கோடியே 57 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். காந்தா இந்த படத்தோட நேற்று 14வது நாள் தமிழ்நாட்டில் 10 லட்சம், உலகம் முழுக்க 11 லட்சம். 11 கோடியே 13 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 36 கோடியே 49 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 40 கோடி பட்ஜெட். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முதல் 3 நாள் வசூல் பண்ணதுக்கு அதை அப்படியே பிக்கப் பண்ணி போயிருந்தது அப்படின்னா
உண்மையிலே இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கும். ஆனா இந்த படம் அந்த 3 நாளை தாண்டி வசூல் ரொம்ப கம்மியாச்சு. அதுக்கப்புறம் 7 நாளை தாண்டி டோட்டலா டவுன் ஆச்சு. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கும்போது, ஸ்டார்டிங்ல இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. அதை பார்த்து நிறைய பேர் பயங்கரமா இருக்கு, இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ரிப்போர்ட் வரல. ஸோ இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ல எக்கச்சக்கமான படங்களுக்கு அப்படி நடக்குது. என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள படம் செம்மையா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு கொண்டாடுறாங்க. ஆனா உண்மையிலே ஒரு ரசிகர்களோட அந்த உண்மையான கருத்து வரும்போது அது அப்படியே மாறுபடுது. அதே ஆப்போசிட்டாவும் நடக்குது. ஒரு படத்துக்கு படம் ரொம்ப மோசம், இந்த படத்தை யாரும் தியேட்டர்ல போய் பாத்துறாதீங்கன்னு ஸ்டார்டிங்ல ஒரு வன்மத்தை கேட்குறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் படம் நல்லா தானே இருக்கு, இந்த படத்துக்கு என்னடான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மக்கள் அந்த படத்துல ஆர்வம் காட்டுறாங்க. அந்த படமும் பெரிய அளவுல வெற்றி படமா அமையுது. ஸோ இந்த குறிப்பிட்ட ஒரு பெய்டு ரிவ்யூவோ இல்ல பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸோ வச்சு ஒரு படத்தை பெரிய வெற்றி படமா ஆக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப கம்மியான சில படங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. நம்ம போன வருஷம் ஒரு படம் பார்த்தோம், மர்மர் அப்படின்னு. அந்த படத்துக்கு அது நடந்தது. ஏன்னா நிறைய பேர் அதை ஸ்கேம் தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற படம் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டில் 23 லட்சம், உலகம் முழுக்க 25 லட்சம், டோட்டலா 2 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டில், 2 கோடியே 34 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட். இந்த படம் நல்லாவே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. தீயவர் குலைகள் நடுங்க அப்படிங்கிற படம் அர்ஜுன் அவர்களோட திரைப்படம். டே 7 தமிழ்நாட்டில் 20 லட்சம், உலகம் முழுக்க 22 லட்சம். அதாவது ஃபர்ஸ்ட் 5 டேஸ்க்கு 6th டேவும் 7th டேவும் ஒரு இன்க்ரீஸ் இருக்கு இந்த படத்துக்கு. அது அப்படியே கண்டினியூ தான் ஆகுதான்னு தான் பார்க்கணும். தமிழ்நாட்டில் டோட்டலா 1 கோடியே 5 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 13 லட்சம், 7 கோடி பட்ஜெட். அப்புறம் கவின் ஆண்ட்ரியா நடிச்ச மாஸ்க் திரைப்படம் நேத்து 7வது நாள் தமிழ்நாட்டில் 82 லட்சம், உலகம் முழுக்க 87 லட்சம், டோட்டலா 7 கோடியே 4 லட்சம் தமிழ்நாட்டில், 8 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. அப்படி இப்படின்னு வசூல் பண்ணி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. 12 கோடி பட்ஜெட். அப்புறம் தனுஷ் அவர்களோட தேரே இஷ்கு மேன் இந்த படத்தோட ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் இதுவரையும் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 82 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால இந்த படம் 42 லட்சம், கர்நாடகால 69 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால இந்த படம் வந்து 5 கோடியே 84 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு கோடியே 69 லட்சம், டோட்டலா 9 கோடியே 46 லட்சம் இந்த படம் வந்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. சூப்பர் கலெக்ஷன். ஸோ டே 1 ஒரு 15 பிளஸ் எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இது ரொம்ப கம்மி. ஏன்னா தனுஷோட படம் தான். தனுஷ் வந்து ஒரு தமிழ் ஆக்டர். அவருக்கு வந்து இங்க பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. ஆனா அவரோட படம் இங்க ஹிந்தியா இருந்தாலுமே தமிழ் டப்பிங்ல வருது. ஏன்னா இந்த படம் வேற லாங்குவேஜ்ல வரவே இல்லை. ஹிந்தி தமிழ் இந்த 2 லாங்குவேஜ்ல மட்டும்தான் வருது. ஸோ இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் பெரிய அளவுல புக்கிங்ல இது பண்ணல. மேபி செகண்ட் டே தேர்ட் டே நல்லா வருதான்னு பார்ப்போம். டே 1 கலெக்ஷன் எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். ஆனா மற்ற இடத்துலலாம் நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா முக்கியமா ஹிந்தி பெல்ட்ல இந்த படம் நல்லாவே கலெக்ட் பண்ணுது. ஹிந்தி பெல்ட்ல இந்த படம் 10 கோடிக்கு மேல நெட்டு மட்டுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, அப்புறம் இந்த படம் டே 1 எவ்வளவு கலெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவர்களோட ரிவால்வர் ரீட்டா இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஃபைனலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 24 லட்சம், உலகம் முழுக்க 78 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 80ல இருந்து 90 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் வேர்ல்டு வைடு ஒரு 1.5 கோடி கிட்ட நெருங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் நல்லா இருக்கு, ரிப்போர்ட் நல்லா இருக்கு அப்படின்னா செகண்ட் டே தேர்ட் டே நல்லா க்ரோத் ஆகும். ஸோ நீங்க எத்தனை பேர் ரிவால்வர் ரீட்டா பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.